கிரகணம் வரும்போது இந்த டைம்ல பிரெக்னன்ட் லேடி வெளியே வரக்கூடாது அப்படின்றாங்க. பிரெக்னன்ட் லேடின்னு இல்லை, நம்மளே சரிங்க. ஆனால் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கிரகண நேரம் வந்து இப்படி தான் இருக்கணும், இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கிரகணத்தை யார் ஃபாலோ பண்ணுறப்ப வீடுகளில் வந்து தர்ப்பப்புல் இருக்கும். அது வந்து கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறது. அப்போ வந்து கிரகணம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா உணவுப் பொருள்களையும் அந்த தர்ப்பையை போய் கிள்ளி போடுவாங்க. யார் ஃபாலோ பண்ணுறா? யோசிக்காம டக்குன்னு சொல்லணும். நீங்க பார்த்த ஜோதிடத்துல நீங்க சொன்னது நடக்காம போயிருக்கா? நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு வழக்கை சந்திக்கிறார். எனி டைம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அவருக்காக நாங்கள் போய் ஒரு பூஜை பண்ணுறோம், அதை பண்ணணும். யார் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. விதியை மாற்ற முடியாது, விதி நடந்துதான் ஆகுங்கிறது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பரிகாரம் வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்கள் கர்ம வினை அனுபவிச்சுட்டு தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு தான் வந்து நிற்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தீர்வு தேடணும் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது? கிரகணம் வரும்போது இந்த டைம்ல பிரெக்னன்ட் லேடி வெளியே வரக்கூடாது அப்படின்றாங்க. அது நிஜமாலே அது உண்மையா? பிரெக்னன்ட் லேடின்னு இல்லை, நம்மளே சரிங்க. ஆனால் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை அதனுடைய கதிர்வீழ்ச்சி, கிரகத்தோடைய கதிர்வீழ்ச்சி வந்து டைரெக்டாக அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிசுவை அஃபெக்ட் பண்ணும். சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது, அதாவது அந்த கிரகண நேரத்தில் அந்த தாய்மார் என்ன பண்ணுறாங்களோ அது அப்படியே அந்த குழந்தைய போய் டச் பண்ணும். ஓகே. சில பேர் காதை சொறிவாங்க. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காதில் அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும், இல்லை காது வந்து மடங்கியிருக்கும். சில பேருக்கு ஆமாம், நிறைய பார்த்துருக்கீங்க நீங்கள். அது வந்து கிரகணத்துடைய தாக்குதல். இது உண்மைதான். அதெல்லாம் 200% உண்மைங்க. ஏங்க கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுங்கிறதுக்கு நம்ம ஊர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நெல் அரிசி உரல் உலக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த உலக்கை வந்து கருங்காலிங்கிற மரத்துலேருந்து செய்கிறது தான் அந்த உலக்கை. அந்த கருங்காலியை வந்து நம்ம ஊனி வச்சோம்னா வச்சுக்கிங்களேன் வாசலில், எந்த சப்போர்ட் இல்லாமல், கிரகணம் இருக்குன்னா அந்த விளக்கு அப்படியே நிற்கும். கிரகணம் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விளக்கை சாஞ்சிடும். அதை வச்சு தான் அப்போல்லாம் கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படி அது சாந்திக்கும்? அப்போ அந்த கதிர்வீழ்ச்சி அங்கே இருக்குது தானே. அப்போ ஒரு பிரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அதாவது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கிரகண நேரம் வந்து இப்படி தான் இருக்கணும், இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நிறைய இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம கிரகணத்தை யார் ஃபாலோ பண்ணுறப்ப இல்லை, வீடுகளில் வந்து தர்ப்பப்புல் இருக்கும். இந்த வச்சுருக்கோம் தர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் அது வந்து கடவுளுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை உண்டாக்குறது. சுபகாரியமாக இருக்கட்டும் துக்க காரியமாக இருக்கட்டும் தர்ப்ப போட்டுப்போம். தர்ப்ப போட்டு கீழே உட்கார வைப்பாங்க. ஏன்னா அது கனெக்ஷன் உருவாக்குது. நம்ம சொல்லக்கூடிய அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது டைரெக்டாக அது அந்த இடத்துக்கு போய் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ வந்து கிரகணம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா உணவுப் பொருள்களையும் அந்த தர்ப்பையை போய் கிள்ளி போடுவாங்க. ஏன்னா அதனுடைய தாக்கம் அது இந்த உணவுப் பொருள்களில் இருக்கக்கூடாதுன்னு, அந்த தோஷம் அதில் இருக்கக்கூடாதுன்னு. யார் ஃபாலோ பண்ணுறா? பண்ணுறதில்ல, நம்பிக்கை இல்லை. தெரியல. நிறைய பேருக்கு தெரியும் இல்லை, சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவோம். நான் அதுதான் அந்த கேட்டகரி தான். சரி, ஒயர் லைட் எரியுதுங்க, கரண்ட்டுக்கும் காப்பர் கம்பிக்கும் பல்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அது சயின்ஸு. ஆமாம், அதை கேட்டால் நீங்கள் சயின்ஸுப்பீங்க. அதுதாங்க அந்த எப்படி அந்த காப்பர் கம்பிக்கும் பவருக்கு கொண்டு போய் அந்த லைட்டை எரிய வைக்குதோ, சொச்சு போட்டால் அதே மாதிரி தாங்க வந்து தர்பை. அப்போ ஒரு கிரகணங்கிற போது அந்த கிரகத்தோடைய வீரியம், அந்த தோஷம் வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். முன்னாடியே சாப்பிட்றணும், கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும். யார் குளிக்கிறா? இனிமேலாவது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் பண்ண முடியும் எல்லாம் செய்ய முடியும் என்னால் அப்படின்ட்டு. என்னால செய்ய முடியும்னு சொல்ல, மகரிஷி வந்து அதுக்கு கொடுத்துருக்காரு. நான் கடவுள் கிடையாதுமா. ஓகே, நீங்க அது கணிச்சு நான் கருவி. ஓகே, ஸோ இது மாதிரி சொல்லி இதுக்கு வந்து உண்மையை மட்டும் தான் நீங்க சொல்லணும் பதில், சரிங்களா? யோசிக்காம டக்குன்னு சொல்லணும். நீங்க பார்த்த ஜோதிடத்துல ஏதாவது ஒரு தோல்வி வந்திருக்கா? நீங்க சொன்னது நடக்காம போயிருக்கா? நடந்திருக்கு. என்ன விஷயமா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். சரியான உடையை எடுத்து கொடுக்கணும். ஓகே.
அந்த அம்மா அப்பா மனைவியோ இல்லை கணவனோ இல்லை வந்து அவங்களுடைய பிறந்த வருஷ மாதத்தினுடைய குறிப்பு மட்டுமே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்காது. ஓகே. அதாவது தோல்வினா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நடக்காமல் போனதில்லை. ஒரு மனிதன் அவங்களுடைய ரேகையை கொடுத்து அவங்க பலன் தெரிஞ்சுக்க வராங்கன்னா அந்த சரியான ஓலையை அவங்க எடுத்து கொடுக்கணும். மகரிஷியை சோதிக்கிறது மாரியோ இல்லை நாடி ஜோதிடத்தை சோதிக்கிறது மாரியோ இல்லை பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடரை சோதிக்கிறது மாரி அவங்க வரக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுடைய ஓலையை எடுத்து உறுதிப்படுத்தும் பொழுது எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு, உங்களுடைய தந்தையாரோட பேர் இதுதான் சொல்கிறேன், ஓலையில் வந்திருக்குன்னு சொல்கிறேன்னா வச்சிங்களேன், அது தப்புனா நீங்கள் தப்பு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் சரின்னு சொல்லி அது வந்து தவறான ஓலைச்சுவடியை எடுத்து நம்ம பொருந்தி படிக்கும் பொழுது பலன் மாறதானே செய்யும். கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்க தவிர ரொம்ப கஷ்டத்தில் வரவங்க, கஷ்டம் மீன்ஸ் அப்போ எல்லோரும் நினைப்பாங்க அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம அவங்க வந்து அவங்களுடைய கஷ்டம் நம்ம அவங்க புத்தியை மறைச்சிருதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலேயே ஒரு தேடல் உள்ளவங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது வரைக்கும் 90% அந்த நாடி ஜோதிடம் பொய்யானதாக கிடையவே கிடையாது. அவங்க வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்குது. அதுக்கு வந்து கேரண்டி. இப்போது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியும் சார். இதுதான் எனக்கு பிரச்சனை, இங்கே போனால் பரிகாரம் போனால் எந்த கோவிலுக்கு போனால் அந்த பரிகாரம் வந்து பூர்த்தி ஆகுன்றது பிரச்சனை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பட் அந்த அந்த பூர்த்தி ஆகுறதுக்கான எந்த கோவில் போகலாம் அப்படின்றது நிறைய நேயர்களுக்கு அந்த ஒரு டவுட் இருக்கும். ஜென்ரலாக நீங்கள் சொல்ல முடியும், இல்லை நாடி பார்த்து தான் சொல்லுவீங்க? இல்லை, எனக்கிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிருக்கேன், நான் போகாத கோயிலே கிடையாது, ஆனால் எனக்கு எதுவுமே பலன் இல்லை அப்படின்னு. ஆனால் சில பேர் ஒரு கோவிலுக்கு போய் அவ்வளோ பலன் வந்துடும் சார். இந்த மாதிரி. ஆமாம். நீங்கள் வந்து தெய்வத்துடைய குழந்தைன்னு நினைக்கிறேன். அது தெரியல எனக்கு. அங்கே போனேன், என்னுடைய லைஃப்பில் பெரிய மிராக்கல். அவ்வளோ நல்லா இருக்கேன். நான் சொல்கிறேங்க, ஏன்னா கோயிலை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கோயிலும் நான் அவ்வளோ உள்ளுணர்ந்து ஒவ்வொரு தெய்வத்தை நான் போய் வணங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் போயிருக்கீங்க? நான் போகாத கோயிலுங்கிறது ரொம்ப குறைவு தாங்க. ரொம்ப அதாவது மக்களுக்கு வெளியில் தெரியாத கோயில்கள் நிறைய இருக்குது, பவர்ஃபுல்லான கோயிலெலாம் நிறைய இருக்குது. ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு வழக்கை சந்திக்கிறார். இதுவும் நான் அனுபவத்தை தான் சொல்கிறேங்க. வழக்கை சந்திக்கிறார், எனி டைம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காங்க. அப்போ நான் அந்த வேலையை நான் எடுக்கிறேன். அவருக்காக நாங்கள் போய் ஒரு பூஜை பண்ணுறோம். அந்த பூஜை வந்து அதையும் சொல்கிறேனே, ராஜமாதாங்கி அப்படிங்கிற ஒரு பூஜை வருது. அது கூட வந்து சத்துரு சம்ஹாரமும் சேர்த்து பண்ணுறோம். நிறைய பேர் சத்துரு சம்ஹாரம்னா என்னமோ சத்துரை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. சத்துரு சம்ஹாரம்ங்கிறது முருகருடைய ஒரு ஹோமம். அது அந்த சத்துரு சம்ஹாரம் பூஜை வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு பூஜை கிடையாது. 6 முகம், முருகருக்கு 6 முகம் சொல்கிறோம். அதில் முதல் 5 முகம் வந்து பார்த்திங்கன்னா நமசிவாயத்தை தான் பற்றி வரும். அதில் மந்திரம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். 6வது முகம், 6வது அத்தியாயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எல்லா தெய்வங்களும் அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதங்கள் சம்மந்தப்படுத்திய ஒரு மந்திரம் அது. அப்போ ஒவ்வொரு தெய்வங்களும் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள், வஜ்ராயுதம் இருக்குது, பிரம்மாஸ்திரம் இருக்குது, சூலாயுதம் இருக்குது, இப்படி ஆயுதங்கள்லாம் இருக்குது. அந்த 6வது பாராயணம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி சம்மந்தப்படுத்தி வரும். அதில் மகாவிஷ்ணுடைய சுதர்சன சக்கரம் வரைக்கும் அதில் வரும். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது. அதை பண்ணணும். யார் கேஸ் கொடுத்தாங்களோ அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்க. எப்படி இருக்கும்? அப்போ அதை வந்து நாங்கள் சம்மந்தப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா நான் அதை சம்மந்தப்படுத்தியிருக்கிறேன். நான் அந்த வேலையை எடுத்து நான் பண்ணுறேன். அப்போ அந்த ரிசல்ட் நான் அன்னைக்கே நான் கையில் பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட உங்களால் பண்ண முடியும் இல்லைங்க, அதுதான் சொல்கிறேனுங்களே. அதாவது வந்து ஜோதிடங்களில் வந்து நாடு ஜோதிடம் இருக்குது. இந்த நாடு ஜோதிடத்தில் மட்டும்தாங்க வந்து பரிகாரங்களும் ரொம்ப ஆழமாக நம்ம எடுக்க முடியும். நல்லா நான் இதுலேயும் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, நானும் நிறைய கமெண்ட் படித்தேன்.
பரிகாரத்துக்கு இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்க, எதில் கணக்கு பண்ணணும்னு இருக்குங்க. தவறாக எங்கெங்கேயோ கொடுத்து ஏமாந்துட்டு நம்மள்ட்ட பேசுகிறது வந்து அது நியாயமற்ற செயல்னு நான் சொல்லுவேன். உண்மைக்கு என்றைக்கும் இப்போ நாம் போகிறோம், டெய்லி கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று வந்து போயிட்டு இன்றைக்கி என் பிரச்சனை சரியாயிடணும்ப்பா அப்படின்னு போய் அர்ச்சனை பண்ணுறீங்க, அன்றைக்கி அந்த பிரச்சனை சரியாகலை, போய் அர்ச்சனை பண்ண காசை திருப்பி ஒன்று கேட்பீங்களா நீங்கள்? முடியாது. இல்லை நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணதுனால அது உடனே சரியாயிடுமா? முடியாது. அதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும். எங்கே என்ன நடக்குது, எந்த நேரம் ஒன்று அஃபெக்ட் பண்ணுது, எந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த நேரத்தில் சரியாக ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஆத்மார்த்தம் இருக்குது அதில். விதியை மாற்ற முடியாது, விதி நடந்து தான் ஆகுங்கிறது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. பரிகாரம் வந்து சப்போர்ட் பண்ணாது. உங்கள் கர்ம வினை நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் வரணுங்கிறது, அனுபவிச்சுட்டு தான் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு தான் வந்து நிற்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தீர்வு தேடணும் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது? நான் பேசுகிறது வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளதை பேசுகிறேன், இன்னும் இல்லாததெல்லாம் பேசலை. என் அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு நான் இது மூலமாக நான் ஒரு விடையை கொடுக்குறேன். ஓகே. அதனால் பரிகாரம்னா செலவு தாங்க. இங்கேருந்து கும்பகோணம் போகணுன்னா நம்ம வந்து என்னங்க செய்ய முடியும்? பஸ்ஸில் போனாலும் கூட இன்றைக்கி ஒரு 500 டிக்கெட் இல்லை இல்லையா? ஒவ்வொரு கோயிலுக்கு அங்கேருந்து போனாலும் கூட அதுக்கு ஒவ்வொரு நேர காலம் இருக்குது. வண்டியில் காரில் போனால் ஒரு நாள்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணலாம். எவ்வளோ இருக்குது அதில். ஏன் அதை கணக்கு? ஏங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு 100 ரூபா கொடுத்துட்டா வியாதி சரியாயிடும். அது ஒரு பரிகாரம் மேடம். அது ஆமாம். அவங்க டாக்டர் கொடுத்த மருந்து அவங்க போட்டு கூட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே குணமாயிடுவாங்க. ஏன்னா அந்த 100 ரூபா அந்த 500 ரூபா டாக்டர் ஃபீஸ் கொடுக்கும்போது அது அந்த இடத்துல ஒரு பரிகாரம் ஆகுது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். நிறைய பேருக்கு இருக்குது. அது மொய் எழுதுனா தான் சரியாகும். அதுமாரி ஏன் இதை சொல்ல வரேன்னா, பரிகாரம் காஸ்ட்லினா இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை, வெறும் நம்மளுக்கு தெரிஞ்சு 10 ரூபா 8 ரூபா விற்ற தேங்காய் இன்றைக்கி வந்து 40 ரூபா 50 ரூபா. நல்ல நெய் எங்கெங்கே கிடைக்கும்? ஒரிஜினல் நெய் எதில் இருக்குது? எங்கே உண்மை இருக்குது? அதை முதல்ல சொல்லுங்களேன். நான் கேட்குறேன், மக்கள் எல்லாருக்குமே கேட்குறேன், எதில் உண்மை இருக்குது? சாப்பிட்ற சாப்பாட்டில் உண்மை இருக்கா? இல்லை. எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அதில் வந்து அந்த உணவில் வந்து கலப்படம் தானே பண்ணுறாங்க. ஏன் அது தெரிய மாட்டேங்குது? நம்ம வந்து நாகரிகமாக ரிச்சாக போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம்ல. உண்மையாக இருக்கிறவங்கள வந்து கழுவி தான் ஊற்றுறாங்க. என்ன பண்ணுறது? அது எழுதப்படாத ஒரு சட்டம். ஏன் சொல்கிறேன்னா, இதை முதல்ல தெய்வத்தை நம்பணும். கடவுளே, என் வாழ்க்கையில் நான் பேசின ஒவ்வொரு விஷயமும் எனக்கு உண்மை. நான் ஏன் கடவுள் எனக்கு, நான் அதில் கூட ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு கடவுள் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் போது நான் அப்போ அந்த நேரம் எனக்கு அது வலிச்சுது. ஆனால் இன்றைக்கி நான் அதை என்ன மாதிரி எடுத்துக்கிறேன்? கந்தவேல், நீ முதல்ல தெரிஞ்சுக்க, நீ உணர்ந்தால்தான் உன்னால் தீர்வு கொடுக்க முடியும். சரிங்களா? உனக்கு நான் கஷ்டத்தை கொடுத்தேன், அரிச்சந்திரம் படாத கஷ்டமா சொல்லுங்க. நேர்மையாக இருந்த ஒரே காரணத்துக்காக நாட்டை இழந்து, மக்கள் பிரதிநிதியை இழந்து, மனைவியை இழந்து, குழந்தையை இழந்து, கடைசியில் அவர் எங்கே போய் நிற்கிறாரு? மயானத்தில் போய் நின்னார். புராணங்கள் சொல்லப்பட்டிருக்குல்ல. அதனால் நம்பிக்கை வேணும், கடவுள் மேலே முதல்ல நம்பிக்கை வேணும். அந்த ஈடுபாடுகளோட ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். பயபக்தி வேணும். இப்படிலாம் நீங்கள் இருந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு பலன் தரும். தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அதுமாதிரி எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலாக இருந்தாலும் நம்ம வெளில வரலாங்க. நான் நிறைய, ஏன்னா அதெல்லாம் நம்ம பேசினா இன்னொருத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம பேசுகிறது மாரி ஆகிடும். அதனால் என் அனுபவத்தில் பரிகாரம் பண்ணி வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க, சக்ஸஸ் ஆனவங்க இப்போ 100% ஒரு 80%, 75% இருக்காங்க மேடம். கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களை எனக்கு என்னென்னா, இந்த கிரிவலமே வந்து ஒரு சாட்சி.